கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த நாளிலே நாம் தியானம் செய்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். ஆமெனா. அந்த கவனித்து பார்க்கிறதனுடைய அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். எபிரேயர் நிருபம் 3வது அதிகாரம் 1வது வசனம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஆமென் சொல்லாமா. இந்த கவனித்து பாருங்கள் என்பது ஒரு மகிமையான ஒரு உன்னத அனுபவம். அது காண்டாமிருகத்துக்கு ஒத்த அந்த பலனும் காண்டாமிருகத்தின் கொம்பு உயர்த்தப்படுகிற அனுபவம் தான் கவனித்து பார்க்கறது. எல்லாராலையும் கவனிக்க முடியாது. அந்த கவனம் என்பது ஒரு உன்னத அனுபவம். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்பது, இந்த புது எண்ணெய் என்பது உன்னத அனுபவம். இந்த உன்னத அனுபவம் என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கவனத்தை தாண்டி பரலோக பரமபிதாவினுடைய அந்த சிங்காசனத்தின் மகிமையை கவனிக்கிற அந்த கவனம், அதுதான் கவனித்து பாருங்கள். இப்போது நல்லா கவனிக்கணும். இப்போது இயேசு ராஜாவுடைய அந்த மனுஷிக வாழ்க்கை, அவர் முழுக்க தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த கவனித்து பாருங்கள் என்பது என்னது? உன்னத அனுபவம். அது எல்லாராலும் அந்த கவனத்துக்குள்ளே போக முடியாது. அதுக்கு ஒரு விசேஷித்த அழைப்பை தேவன் கொடுத்து நம்மை தேவ சமூகத்தில் வைத்து ஒவ்வொரு வினாடியும் நம்முடைய சிந்தனையில் கிறிஸ்து இயேசுவையே நோக்கி பார்க்கும்படியாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதனால்தான் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாகிய கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இந்த கிறிஸ்து என்பது உலக தோற்றத்துக்கு முன்னாடியே அவர் என்ன செய்றாருன்னா, சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேர். அவரை கவனியுங்க. அவர் தான் இந்த பூமியில் வந்திருக்கிறார். அவர் தான் இந்த பூமியில் சகலத்தையும் செய்து முடித்திருக்கிறார். நம்ம கடந்த நாட்டில் பார்த்தோம், அப்போஸ்தலர் என்பது நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். அப்புறம் பிரதான ஆசாரியன் என்பது அவர் பிரதான ஆசாரியனாக நம்முடைய சகோதரராக இருக்கிறார் இல்லையா? நம்முடைய சகோதரர்களுக்காக அவர் பரிந்து பேசும்படியாய் போவாஸ் தன்னுடைய சகோதரனுக்கு ஜீவனை உண்டாக்கினது போல, ஆமெனா, ரூத்தை திருமணம் செய்து அவன் இஸ்ரவேலுடைய அந்த வம்ச வரலாறு அட்டவணையில் மக்லோனுடைய பெயர் அங்கே விட்டு போகாதபடிக்கு தன்னுடைய சகோதரன் மேலே அன்பு கூர்ந்து தம் ஜீவனை கொடுப்பது இல்லையா? பிள்ளை பேர் என்பது தன் ஜீவனை கொடுப்பது. அங்கே ரூத்துக்கு அங்கே திருமணம் செய்து ரூத்துக்கு அங்கே அவர் பிள்ளை பெறும்படியாக கர்த்தர் அனுகிரகம் பாராட்டினார். ஆக நம்முடைய போவாஸ் அவர் பிரதான ஆசாரியனாய் பலியானார். ஆமெனா. அப்போது அவரை நீங்கள் கவனித்து பாருங்கள். அதுதான் நமக்கு நித்திய ஜீவன் என்று நாம் பார்த்தோம். அப்போது அப்போஸ்தலன் என்பது தேவனுடைய குமாரன் என்றால், தேவனுடைய குமாரன் தான் சர்வத்துக்கும் ராஜாதி ராஜா. ஆமென். தேவகுமாரன் என சகலத்தையும் அவரை கொண்டும் அவரை கொண்டும் தேவன் சிருஷ்டிக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமம் என்றைக்கு மகிமைப்படுவதாக. இதை தான் நாம் தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த கவனம், உலகத்தில் எத்தனையோ சந்ததிகள், எத்தனையோ ஜாதிகள் இருக்கிறது. ஆனால் யாருமே அவரை கவனிக்கலை. அவரை தேடி விசாரித்து அவரை அறிகிற ஒரு கூட்டம், அந்த கூட்டம் தான் யார் அப்படின்னா, அதுதான் இஸ்ரவேல். இந்த இஸ்ரவேல் எப்படிப்பட்டது அப்படின்னா, நீ யார் என்பதை நீ கவனமாக பாரு இஸ்ரவேலே. ஏன்னா இந்த யாக்கோபனுடைய இந்த சந்ததி இவன் என்ன பண்ணுறன்னா, தேவனை தேடி கவனிக்கிறார். அதுதான் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிற அனுபவம் என்பது தான் இந்த உன்னத அனுபவம். தேவனுடைய இந்த சர்வ வல்லமை, அவருடைய ஏகத்துவம், அவருடைய அந்த மகிமை எல்லாம் இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட, இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட அந்த எண்ணங்கள், அதுதான் இந்த யாக்கோபு. அவரை தேடி விசாரித்து அவரை அறிகிற இந்த யாக்கோபுடைய சந்ததிக்கு ஒரு காரியத்தை சொல்கிறாரு. உபாகமம் 27ஆம் அதிகாரம் அதில் 27வது அதிகாரம் 5ஆம் வசனம் வாசி பார்க்கலாம்.
அங்கே இருப்பாயுதும் சரி 9:27 பின்னும் மோசே லேவியராகிய ஆசாரியர்களும் கூட இருக்கையில். நல்லா கவனிங்க, மோசே என்ன சொல்றாருன்னா, இந்த லேவியர் ஆகிய ஆசாரிகளை பக்கத்துல வச்சுக்குன்னு ஒரு காரியத்தை அங்க சொல்றார். இது நமக்கு நல்லா தெரியும். ஏபால் மலையில அங்க என்ன பண்ணணும் இல்லையா, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம் இந்த சத்தியத்தை. வாசிப்பால தொடர்ந்து. இஸ்ரவேலர் எல்லாரையும் நோக்கி, இஸ்ரவேலே கவனித்து கேள், இஸ்ரவேலே நீ கவனித்து கேள். இந்நாளிலே கவனி இஸ்ரவேலே நீ கவனி, இந்நாளிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ ஜனமான. நல்லா கவனிக்கணும். இது பாருங்களேன், நான் யார், நானு, நீ உன்னை நீ கவனின்றாரு. நாம் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் இஸ்ரவேலின் தேவனுக்கு நாம் ஜனமா இருக்கிறோம். அதை முதல்ல உட்காந்து கவனிங்க. நான் அவருடைய ஜனம்னா என்ன? ஆமென். நான் சொல்றது புரியுதா? அவருடைய ஜனம். நான் இஸ்ரவேலுக்கு இது பாரு, இந்நாளிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ ஜனமானாய். இஸ்ரவேலே நீ கவனித்து கேள். இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அந்த கேள் என்பது கவனி. ஹேரிங் ஓ இஸ்ரேல், கவனி. நீ யார் என்பதை கவனி, உன்னை அழைத்திருக்கிறவர் யார் என்பதை கவனி. இதுதான் இந்த கவனம்தான் நித்திய ஜீவன். அவரை அறிகிற அறிவு, அவரை ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே இந்த நித்திய ஜீவன் தான். ஏதேன் தோட்டத்தில் தேவன் ஆதாமுக்கு கொடுத்தார். ஆதாமே நீ என்னை கவனி, என்னை கேள், நான் சொல்றத கேள், சத்தியத்தை அறிந்து கொள். ஆமெனா. இந்த வேதத்தை நல்லா ஆராய்ந்து பார்த்து உட்காந்து அறியணும். நல்லா முதல்ல நான் யாருன்னு முதல்ல தெரியணும். நான் இஸ்ரவேலன், நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், தேவனுடைய ஜனம் என்பதில் நமக்குள்ள ஒரு மேன்மை பாராட்டுதல் இருக்க வேண்டும். ஆமெனா. இன்னைக்கு மனுஷங்க எதையோ குறித்து மேன்மை பாராட்டுறாங்க. ஆனால் நாம் என்ன செய்யணும்? நான் சபையில் இருக்கிறேன், அல்லேலூயா, நான் சபையில் இருக்கிறேன், நான் தேவனுடைய ஜனமாக இருக்கிறேன். அதனால் உட்கார்ந்து உன்னை நீ கவனி, உன்னை கவனி. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு இன்னைக்கு ஜனமானாய். அவருடைய ஜனமாக கர்த்தர் உன்னை வேறு பிரித்திருக்கிறார். அப்போது அவருடைய ஜனமாக இருக்கிற நாம் என்னத்தை செய்யணும் அப்படின்னாக்கா, இதே உபாகமத்தின் புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 12:28 வாசிங்க பார்க்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்வதினால் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படிக்கு நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளையும் நீ கவனித்து கேள். வார்த்தையை கவனி. முதல்ல நம்ம பார்த்தோம், நீ ஒரு இஸ்ரவேலன், நீ தேவனுடைய ஜனம். அதான் சொல்லிட்டேன், உனக்குள்ள அந்த ஒரு உணர்வுல, அந்த ஒரு எண்ணங்களில் நமக்குள்ள ஒரு உன்னத அனுபவம், புது எண்ணெயின் அபிஷேகம், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்பது உன்னத அனுபவம். காண்டாமிருகத்தின் கொம்பை போல் நம்முடைய கொம்பை உயர்த்தி வைத்திருக்கிற தேவனுடைய அந்த இரக்கம். அப்போ அதுக்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். முதல்ல நீ உன் தேவனுக்கு ஜனமானா என்பதை கவனி. இரண்டாவது, அவருடைய வார்த்தைகளை நீ கை கொள்ள வேண்டும் என்று கவனித்து கேள். அதான் சொல்றாரு, இஸ்ரவேலே கேள், உன் தேவனுக்கு கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அப்போ அவன் என்ன செய்யணும்னாக்கா, முதலாவது நீ இஸ்ரவேல் என்பதை நீ கவனி, நீ ஒரு இஸ்ரவேல் என்பதை கவனி. ரெண்டாவது, அவருடைய வார்த்தையை எப்படி செய்யலாம், அவருடைய வார்த்தையின்படியே வாழ்வதற்கு, அவருடைய வசனத்தின்படியே வாழ்வதற்கு உட்கார்ந்து இந்த வசனத்தை உட்கார்ந்து கவனித்து கேள். இந்த வார்த்தைகள் எல்லாம் நீ கவனித்து கேள். ஒரு முறையை நம்ம சபைக்கு வரோம் இல்லையா, இப்போ நல்லா கவனிங்க. இப்போ சபை கூடும்போதெல்லாம் நம்ம உள்ளே வரோம். சபை கூடும்போதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்குறோம். இந்த வார்த்தையை கேட்குற நமக்கு ஒருவேளை இன்னைக்கு நம்ம அதை கேட்கும்போது இதை கவனிக்க பரிசுத்த ஆவியானவர் நம்ம இதை கவனிக்க செய்கிறார். ஏசப்பாவுடைய 1000 வருட அரசாட்சியில் நீங்கள் எத்தனை செய்தியை கேட்குறீங்களோ அத்தனை செய்தியும் அப்படியே அந்த கிறிஸ்துவை குறித்த அந்த சத்தியங்கள் அது வெளிப்படும்படியாய் 1000 வருட அரசாட்சியில் அவர் என்ன பண்ண ஞாபகப்படுத்தி அந்த பலத்தில் தான் நம்ம நடத்துவார். ஆமேனா. நல்லா புரிஞ்சுங்க. ஏதோ எல்லாரும் இன்னைக்கு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போகிறாங்க, நான் மட்டும் ஏன் நீ சர்ச்சுக்கு கிடக்கிறேன்னு தெரியலையே அப்படின்லாம் யாரும் சோர்ந்து போவாதீங்க. இதெல்லாம் மிகப்பெரிய பாக்கியம். ஏன்னா இந்த சபை கூடி வருதல் எல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறார்னா நியமிக்கிறார். இதாவது சும்மா மனுஷங்க பண்ணுறது அல்ல.
அப்போ ஒரு முறையும் நம்ம சபைக்குள்ள வரும்போது கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நீதியில வெளிப்படுகிறார். உண்மையா இல்லையா? ஒவ்வொரு சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தி அவருடைய மகத்துவத்தை காண்பிக்கிறார். அப்போ இதை நம்ம கவனித்து கேட்கும்படி பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சிந்தனையில வெளிப்படுகிறார். ஆமெனா? இது எதுவும் இல்லை. ஒருவேளை நமக்கு கேட்ட சத்தியங்கள்லாம் ஒருவேளை நம்ம மாம்சத்தில் படி நம்ம மறந்து போயிருக்கலாம். இந்த கவனித்து கேள் என்பது ஆத்துமாவில்னு நம்ம பார்த்தோம். ஆமெனா? ஆத்துமா தான் என்ன பண்ணணும்னாக்கா கவனிக்கணும். ஆத்துமா தான் எல்லாமே. அந்த டிசைட் பண்ணுற தீர்மானம் பண்ணுறதெல்லாம் நம்முடைய ஆத்துமா தான். அப்போது இங்கே கவனிங்க, இங்கே மிக முக்கியமான விஷயம் சொல்கிறாரு. உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னா, உன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நீ என்ன செய்யணும்னா, நான் உனக்கு கற்பிக்கிறேன், நான் உனக்கு டீச் பண்ணுறேன். அந்த டீச்சிங்கை நீ நல்லா உத்து கவனித்து கேள். வார்த்தை தான் முக்கியம். அந்த வார்த்தையின் வல்லமை தான் நமக்குள்ளே வர வேண்டும். மறுபடியும் 28 வசனம் வாசிங்களேன். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்வதினால். இந்த நன்மை, இந்த செம்மை, நன்மை என்பது கனி கொடுக்கிற வாழ்க்கை, சகோதரர்களுக்காக நற்கிரியைகளை செய்கிற வாழ்க்கை. நன்மையும் செம்மை என்பது நீதியின் பாதை, யாஷர், அப்ரைட், அதுதான் யாஷர். இதுதான் தேவன் நம்மை அழைத்திருக்கிற அந்த அழைப்பு. இப்படிப்பட்ட வாழ்க்கை நீ செய்யணும்னா நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய். ஆமெனா? நம்முடைய தேவன் நன்மையை மாத்திரமே பார்க்கிற தேவன். நம்மை நன்றாயிருக்க அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். யாரும் கெட்டு போவது ஒரு சித்தம் அல்ல. எல்லாருமே நல்லா இருக்கணும். நீ நல்லா இருக்கணும்னா நீ என்ன பண்ணும்? நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளையும் கவனித்து கேள். ஏன்னா ஏதேனில அவன் கவனம் சிதறி விட்டது. அவனால் உன்னத அனுபவத்துக்குள்ள, புது எண்ணெயின் அபிஷேகத்துக்குள்ள அவனால் வர முடியல மனிதனால. இப்போ நல்லா கவனிங்க. இந்த கவனித்து கேள் என்பது ஆத்துமாவில் கவனிப்பது. ஆத்துமா மணவாளன் தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த கவனித்து கேள் என்று இஸ்ரவேல் சபைக்கு இந்த நியாயப்பிரமாணத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன் புருஷன், நான் உன்னை திருமணம் செய்து கொண்டிருக்கிறேன். இஸ்ரவேலே, நீ என் மனைவி. நான் உன்னை வனாந்தரத்தில் கைபிடித்தேன். நான் வனாந்தரத்தில் உன்னோடு உடன்படிக்கை செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? இது மணவாளன் மணவாட்டி, இது மணவாளன் கணவன் மனைவி உறவுல தான் இந்த கவனித்து கேள் என்கின்ற அனுபவம். இப்போ இந்த கவனித்து கேள் என்பதில் இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிங்க. உபாகமம் 4வது அதிகாரத்தில் எடுத்து வாசிங்க பாருங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நல்லா கவனிங்க. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேலே கேள் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்பா. இந்த இஸ்ரவேலே கேள் என்பதில் தேவன் நம்முடைய அப்பாவாக இருக்கிறார். அப்பாவுடைய வார்த்தைக்கு நீ என்ன பண்ணணும்? கேட்கணும். நீ கேள் அப்படின்னா என்னன்னா அங்கே ஒரு மரணம் இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எல்லாருக்கும் சுயாதீன சித்தம் இருக்கிறது. நான் சொல்கிறத நீ கேளுப்பா அப்படின்னா அது கீழ்ப்படின்னு அர்த்தம். அவருடைய வார்த்தையை நீ கேள். இஸ்ரவேலே கேள் என்பதில் தேவன் நம்முடைய அப்பா என்றும், அப்புறம் இஸ்ரவேல் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்பது அவர் தேவன். நல்லா கவனிக்கணும். அவர் அப்பா, அவர் தேவன். ஒருவரே கர்த்தர் என்பது மணவாளன். நம்முடைய தேவன் அப்பாவாக, நம்முடைய தேவனாக, நம்முடைய மணவாளனாக இருக்கிறார். இஸ்ரவேலுக்கு அவர்தான் புருஷன். ஆமென். எரேமியா புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கதறுவார் ஆண்டவர், அப்படியே கதறுவார். நீ என் மேலே வச்ச நேசம் எப்படி. ஒரு புருஷன் தன்னுடைய மனைவி திசை மாறி போயிட்ட பிற்பாடு, வழி மாறி சோரம் போயிட்டா, ஒரு புருஷனுடைய வாழ்க்கையே போயிட்டு அப்படியே, ஏன்னா நம்முடைய கணவன் மனைவி தான் வாழ்க்கை இல்லையா, உறவு தான் வாழ்க்கை. அப்படி திசை மாறி போகும்போது எப்படி ஒரு புருஷன் உள்ளம் உடைக்கப்பட்டு கதறுவாரோ, அதே மாதிரி தான் ஆண்டவர் என்ன செய்வார்னா எரேமியா புத்தகத்தில் அப்படியே கதறுவார். என் மனைவி நீ என்னை விட்டு போயிட்டியே. காரணம், நீ கேள், கவனித்து கேள். கவனி என்பது மணவாட்டிக்கு சொல்லுகிற ஒரு அழைப்பு. நான் தான் உன் மணவாளன், உன்னை மீட்டெடுத்திருக்கிற உன் மணவாளன் நான். அதான் அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம். 5ஆம் வசனத்தில் 6:5 வாசிப்பாங்களா? நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக.
நல்லா கவனிங்களேன். அதாக இந்த கவனம், கவனித்து கேள் என்பது ஆத்மாவில் தியானம். எப்பொழுதுமே அவர் நினைப்பாகவே இருக்கணும்னு அவர் விரும்புகிறாரு. அவர் அன்புள்ள தேவன். அவருக்கு சாட்சியாக நம்மை தேவன் விசேஷ விதமாய் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்போ இஸ்ரவேலே கேள் என்பது கவனி. இஸ்ரவேலே கவனி. என்ன கவனி? நான் தான் உனக்கு ஜீவன், நான் தான் உனக்கு நித்திய ஜீவனாக இருக்கிறேன். என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். என்ன கவனி? நீ அப்போ தான் நீ அங்கே மகிமைக்குள்ளே பிரவேசிக்க முடியும். நான் யார் என்றால், நான் தேவனால் அனுப்பப்பட்டவர். நான் தேவனால் அனுப்பப்பட்டவர். உன்னை மீட்கும்படி உனக்காக ஜீவனை கொடுத்தவர். நல்லா கவனிக்கணும். தேவனுடைய அன்புதான் நான், தேவனுடைய அன்புதான் நான் என்பதை அங்கே நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லி கொடுக்கிறார். நல்லா கவனிக்கணும். இந்த கவனித்து கேள் என்பது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது உன்னத அனுபவம்னு சொல்லிட்டேன். இப்போ நம்ம சபைக்கு வருகிறோம். இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பே எடுக்க மாட்டாங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? நான் சொல்கிறது கவனிங்களேன். அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, குறிப்பில் நல்லா எல்லாருமே சபைக்குள்ளே வந்து நோட்ஸ் எடுக்கணும், குறிப்பு எடுக்கணும். எந்தெந்த வசனத்துக்கு என்னென்ன வியாக்கியானம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஒரு சில நேரங்களில் பைபிளில் பக்கத்துலேயே அந்த வசனத்தில் ஒரு சில நல்ல ஆழமாக இருக்கும்னா அங்கே சைடில் கூட எழுதிக்கலாம். அதெல்லாம் நம்ம பைபிள் வாசிக்கும் போது நம்மளுக்கு பிரயோஜனப்படும். குறிப்பு எடுக்கணும், கண்டிப்பாக குறிப்பு எடுக்கணும். ஆனால் சில பேரை பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளவு ஷார்ப்பாக அந்த மைண்டை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையின் மேலே அவ்வளவு ஈர்ப்பாக இருப்பாங்க. என்ன சொன்னாலும் எந்த டேட்டில் எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, இந்த இடத்துல இந்த பாஸ்டர் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவர் இந்த பிரசங்கம் பண்ணார், அந்த வார்த்தை இப்படி இருந்துச்சு அப்படின்லாம் பேசுவாங்க பாருங்கள். அதெல்லாம் பயங்கர ஆச்சரியமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தர் வந்து அவங்க மேலே இறக்கம் வச்சு அந்த புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிற அந்த அபிஷேகம் தான் அவருடைய வார்த்தையை கேட்க முடியும். இப்போது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார் அப்படின்னா, பிலிப்பி பட்டணத்துக்கு போகும்படி கர்த்தர் அவரை அழைத்துக்கொண்டு போகிறார். மக்கதோனியா தேசத்தில் கூட பிலிப்பி பட்டணத்துக்கு போகிறாங்க. அங்கே என்ன செய்கிறாங்கன்னா, வழக்கம் போல் ஆற்றங்காரிய ஓரத்தில் போய் ஜெபம் பண்ணுற ஸ்திரீகளுக்கு பவுல் போய் பிரசங்கம் பண்ணுறாரு. அப்படி பிரசங்கம் பண்ணும்போது எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் லீதியால் மாத்திரம் கவனித்து கேட்கும்படியாய், பவுல் பேசுகிற வார்த்தையை கவனிக்கும்படியாய். அதான் சொல்லிட்டேன், அது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். அது காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்ந்திருக்கிற அபிஷேகம் தான் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிற அபிஷேகம். அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த வசனத்தை ரிசர்ச் பண்ணாங்க, அங்கே ஆராய்ந்து பார்க்கும்படியாய். அந்த வசனத்தை வந்து கவனி என்பது ஆராய்ந்து பார்த்து அந்த புதைபொருள்களை எடுப்பது. அந்த வசனத்தை நீ எவ்வளவுக்கு எவ்வளோ டெப்த்தில் நீங்கள் உள்ள அந்த போகிறீங்களோ, அந்த ஆழத்துக்குள்ளே நீங்கள் போகிறீங்களோ, கிறிஸ்துவினுடைய மகிமை வெளிப்படும். இந்த வசனமே அவர் தான், இயேசுராஜா தான் வசனம். அவர் எப்படிப்பட்ட மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார், அவர் எப்படி என் மேல் அன்பு கூர்ந்தார், அவருடைய மகிமையும் அவருடைய அன்பு மட்டுமே இந்த வேதத்தில் வெளிப்படும். அந்த வசனத்தை வாசிங்களேன். இந்த லீதியாளுடைய இருதயத்தை, அந்த இருதயம் தான், அதான் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறு, அதுதான் கவனித்து பார் என்பது. அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் அந்த சம்பவத்தை மாத்திரம் நம்ம வாசிக்கலாம். 13 வாசிப்பாங்களா? ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். இந்த ஆத்தங்கர ஓரத்தில் இவங்க உட்காந்து ஜெபம் பண்ணுற ஒரு அனுபவம், நல்ல அனுபவம் இல்லை? ரொம்ப எப்படி இருக்கும் அந்த ஒரு இயற்கையான சூழ்நிலை வனாந்தரத்தில். அப்போ நாங்கள் கூட பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் நம்ம ஊரில் இருக்கிற இந்த வனாந்தரத்தில் போயிட்டு, இப்போ எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க எல்லாம். நான் சொல்கிறது எப்படி, ஏறக்குறைய ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுங்களேன். அப்போ என்ன பண்ணுவோன்னா, இந்த வனாந்தரங்களில் போயிட்டு, அப்போ வனாந்தர ஜபம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ தான் யாரும் போகிறதில்ல. இந்த வனாந்தரத்தில் போயிட்டிங்கன்னா அந்த ஒரு, அதுவும் நைட்லலாம் பண்ணுவோம் பாருங்கள், செமையாக இருக்கும். அந்த அந்த தேவ பிரசன்னத்தில் தனிமையாக. இப்போ நம்ம சகோதரர்கள்லாம் என்ன பண்ணுவோம், அங்கே போயிட்டு தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டு நல்லா ஜபம் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா அங்கே ஜபம் பண்ணிவிட்டு ஜபம்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஒரு இடத்துல வந்து கூடி அப்படியே வந்துடுவோம். நாம் அது ஒரு நல்ல ஒரு மகிமையான அனுபவத்துக்குள்ளே கொண்டு போகும். அதே மாதிரி மலை ஜபத்தெல்லாம் அதிகமாக வாஞ்சித்து மலை ஜபத்துக்கெல்லாம் நாங்கள் போயிருக்கிறோம். அந்த மலை ஜபத்துலலாம் கர்த்தருடைய பிரசன்னம் நல்ல மகிமையாக இருக்கும். இப்போ இவங்க ஆற்றங்கரை ஓரத்தில்
இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வழக்கமாக ஜெபம் பண்ணுறாங்க. வழக்கம் ஜெபம் பண்ணும்போது அப்போது பவுல் போய் அங்கே பிரசங்கம் பண்ணுறாரு. அப்போ வாசிப்பாங்களா? அப்பொழுது தியத்தீரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். கேட்குறாங்க, ஆனால் கவனிக்கல எல்லாரும். இந்த கவனம் என்பது ஆத்துமாவில் ஆராய்ச்சி செய்வது, நம்முடைய மனசாட்சியில் கொண்டு போய் அந்த சத்தியத்தை, அந்த ஜீவனை நம்முடைய மனதில் கொண்டு போய் வைப்பது. இப்போ புதன்கிழமை என்னென்னலாம் பிரசங்கம் பண்ணோன்னு கேட்டாகவே சில பேர் சொல்ல தெரியாது. அவங்க எல்லாம் வந்திருப்போம். ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்தி நம்ம பார்த்தோம், இந்த மாத வாக்குத்தத்தம் என்ன பார்த்தோம். நம்ம ஒரு சில நேரங்களில் நமக்கு இருக்கலாம். ஆனால் யாரெல்லாம் கவனித்தார்களோ, கேட்குறாங்க, ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டா விட்டுடுவோம். ஆனால் கவனிக்க வேண்டும். அந்த கவனம் அந்த ஆத்துமாவில் ஏற்படுதான் கவனம். அது மணவாட்டினுடைய அபிஷேகம். அது இப்போது வேதத்தை அப்படி சில பேர் பார்த்தீங்கன்னா வேதத்தினுடைய அந்த வார்த்தைகளை மனப்பாடமாக சொல்லுவாங்க. வேதத்தினுடைய வார்த்தை மனப்பாடமாக தெரியும். ஆனால் அந்த வார்த்தையினுடைய ஆழங்கள் யாருக்கு தெரியும் அப்படின்னா கவனித்தவங்களுக்கு தான் தெரியும். தியானம் பண்ணுவாங்க, அப்படியே கவனிப்பாங்க, உத்து கவனிப்பாங்க, தியானம் பண்ணுவாங்க. இந்த வசனம் ஏன் இப்படி இருக்குது, இதனுடைய பின்னணி என்ன, இதனுடைய நோக்கம் என்ன, இதில் தேவன் எப்படி வெளிப்படுறார், இதில் கிறிஸ்துவனுடைய மகிமை எப்படி வெளிப்படுகிறது, இதெல்லாம் உட்காந்து அவங்க என்ன செய்வாங்க, கவனமாக பார்ப்பாங்க. தன்னை மறந்துடுவாங்க. தன் நேசரின் மார்பில் சாய்ந்து கொள்ளுவார்கள். இதுதான் இந்த மணவாட்டியினுடைய அபிஷேகம். இது தேவனே செய்கிறார். ஆமேனா? ஒருவேளை பண்ணுற பிரசங்கமெல்லாம் அவங்க மனசில் அப்படியே உட்காருது அப்படின்னா நம்மளை போல் ஒரு பெரிய பாக்கியவான்கள் யாருமே இல்லை. கர்த்தர் நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுத்துருக்கிறார். ஆமேன்னு சொல்லாமா? அதுக்கு தான் நான் என்ன செஞ்சிருவேன் அப்படின்னா, ஞாபகம் தான் அந்த நோட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துன்னு போய் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வச்சுருக்கீங்களா? அந்த ஸ்டடியெல்லாம் பண்ணிவிட்டு எழுத சொல்லிடுவேன். எழுதும்போது கேட்டுட்டு அதை அந்த பயிற்சியில் என்ன ஆகும்னா, கேட்ட சத்தியத்தை உட்காந்து எழுதும்போது அப்படியே இருதயத்தில் போய் உட்காந்துரும், ஆத்மாவில் போய் உட்காந்துரும். அந்த இப்போ கூட அதனால தான் வாலிப பிள்ளைங்கள்லாம் சங்கீதத்தை உட்காந்து எழுதுங்க, முழு சங்கீதத்தை எழுதுங்கன்னு விட்டு இருக்கிறேன் இப்போ. ஆமேனா? அந்த பிள்ளைங்க அந்த வசனத்தை எழுதும்போது என்ன பண்ணோன்னா, அப்படியே அவங்க கவனிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் அந்த வசனத்தை உட்காந்து பார்க்கும்போது அது செய்தியில் தியானிக்கும் போதோ அல்லது அவங்க வேதத்தை வாசிக்கும் போதோ அவர்களுக்குள்ள நல்லா கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அப்போது இந்த கவனம் என்பது தான் மணவாட்டி, அதுதான் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுவது. அதைத்தான் பவுல் சொல்கிறாரு, நாம் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களைத்தான் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, அவருடைய இருதயத்தை என்ன பண்ண திறக்கிறார், ஓப்பன் பண்ணுறார். அது டிவைன் பர்பஸ். அது ஏதோ சும்மா இல்லை, அந்த நோக்கம் இருக்குது. ஏன் அதை உட்காந்து தியானம் பண்ணணும்? இன்றைக்கி மனுஷன் இந்த உடம்புக்காக என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு சொல்லி இந்த மாம்சீக வாழ்க்கைக்காக ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த தெய்வீக அந்த தேவனுடைய அந்த மகிமையினுடைய அந்த உன்னதத்தினுடைய அந்த மகிமையை பார்க்கும்படியாய் அவர் என்ன செய்கிறார்னாக்கா, அவள் இருதயத்தை திறந்து கொள்ள தான் இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை இருதயத்தில் கொண்டு போய் வை. இந்த வார்த்தையினுடைய நோக்கம் எல்லாமே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான், நம்முடைய கர்த்தர் தான் அந்த வார்த்தை என்பதை நாம் என்ன செய்யணும்னாக்கா நம்முடைய சிந்தனையில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். இப்போ கவனிங்க, இப்போ மணவாட்டி என்ன சொல்கிறார், எருசலேமின் குமாரத்திகளுக்கு பார்த்து சொல்கிறார், அவரை உட்காந்து நம்ம கவனிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மை நாம் மறந்து அவர் நினைவாகவே நம்முடைய ஆத்துமா கிறிஸ்து இயேசுவை தரித்து கொள்ளும். அவரை அந்த அளவுக்கு நாம் கவனிக்க வேண்டும். நம்ம தியானிக்கிறோமோ அதுவாகவே நம்ம மாறிடுவோம். நான் சொல்கிறது புரியுதா? நம்ம தியானிக்கிறோமோ அதுவாகவே மாறிடுவோம். இப்போ பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, வாலிப பிள்ளைங்கள்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல போகிறாங்க, ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க, பார்த்ததுமே மாம்சத்தின்படி அது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி தாங்க மனசில் அப்படி நினச்சதுமே அதுவாகவே மாறிடுறாங்க. அவங்க போகிற ட்ரெஸ்ஸு, அவங்க போகிற அந்த ஹேர் ஸ்டைலு, அவங்க பண்ணுற அந்த ஒரு சிஸ்டம்லாம் பார்த்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா அது அவங்களாவே மாறிடுறாங்க இல்லையா? அது மாம்சீகமானது. ஆனால் மணவாட்டி என்பவள்
கிறிஸ்துவையே அவரையே வைத்து அவருடைய இருதயத்தில் ஏக்கம் எல்லாம் அவர் மேலேயே இருந்து, எருசலேமின் குமாரத்திகளே என் நேசரை நீங்கள் கண்டீர்களானால் நான் நேசத்தால் சோகம் அடைந்திருக்கிறேன் என்று போய் அவருக்கு சொல்லுங்கள் அப்படின்னு எருசலேமின் குமாரத்திகளுக்கு இந்த மணவாட்டி கட்டளையிடுகிறாள். நான் நேசத்தில் சோகம் அடைஞ்சிட்டேன். இந்த வார்த்தையை கேட்டதுமே அவங்க ரிட்டன் ஒரு கேள்வி கேட்குறாங்க, மற்ற நேசரை பார்க்கல உன் நேசர் எதனால் விசேஷித்தவர்? ஏன்னா நீ உன்னை மறந்துட்ட, அவராகவே நீ இருக்கிற, அவரை உனக்குள்ள காண்பிக்கிற. இதுதான் கேள், இதுதான் கவனி. நான் சொல்றது புரியுதா? உன் உயிராகவே அவர் இருக்கிறார், உன் உயிரில் அவர் கலந்திருக்கிறார். இதுக்காகத்தான் தேவன் நம்மை படைத்தார். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். நாயகர்னா என்ன? மணவாளன், உன் புருஷன். ஆதாமே உன்னை சிருஷ்டித்த நான் தான் உன் புருஷன், என்னை கவனி. உன் தேவனாகிய கர்த்தராகி இருக்கிற என்னை நீ கவனி ஆதாமே என்று சொல்லி அவரை பற்றின ரகசியங்களை வெளிப்படுத்தி காண்பித்தார். ஆதாம் உலகத்துக்கு திரும்பி விட்டான். இப்போ ஆதாமுடைய பவர் எவ்வளோ பெருசு தெரியுமா? யாருக்குமே தேவன் தம்மை வெளிப்படுத்தலை. ஆதாமுக்கு பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிறார் கர்த்தர், உலாவுகிறார். கர்த்தர் எப்படி இருந்திருப்பார்? ஸ்பிரிட். தேவத்தன்மை என்பது ஆவி, தெய்வம் ஆவியாக இருக்கிறார். அப்போ இயேசு ராஜா எப்படி வந்திருப்பார்? அந்த ஆவியின் அந்த ரூபத்தில் தான் என்ன பண்ணியிருப்பார்னா ஆதாமோடு வந்திருப்பார். ஆதாம் அவருடைய அந்த பிரசன்னத்தை உணர்ந்து அந்த வார்த்தைகளை ஆதாம் தம்முடைய இருதயத்துக்குள்ளே கொண்டு போகிறார். அவருடைய அந்த நிலைமையை பார்க்குறார். ஆனால் ஃபஸ்ட்டு டைமாக உலகத்தின் வார்த்தையை கவனித்தார். உலகம் கண்ணில் பார்க்குறாரு. மாம்சத்தோட ரத்தத்தோடும் இருக்கக்கூடிய இந்த பாம்பு. டிஃப்ரெண்ட் புரியுதா? இதுதான் இன்றைக்கி பிரச்சனை. இது நீங்கள் வீட்டில் போய் தியானிச்சிங்கன்னா உங்கள் கண்ணில் கண்ணீர் வரும். நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள் நம்ம எல்லாம் தெரியுமா? நம்மளாம் தேவ பிள்ளைங்க. தேவனை பார்க்குறாரு. ஆதாமும் யாவாலும் பார்க்குறாங்க. தெய்வம் வராரு. தெய்வம் பகலில் குளிர்ச்சியான வேலை வராரு. தெய்வம் எப்படி இருப்பார் அந்த நேரத்தில்? அவர் மாம்சத்தோட ரத்தத்தோட வரல. ஆதாமே உன் சந்ததியில் நான் பிறப்பேன்டா, உன்னை நான் தேவனடையில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக. அப்படின்னா நீ என்னை நீ அறிந்து கொள்ள வேண்டும். என்னை நீ அறிந்து கொள், என்னை கவனி. நான் தேவனுடைய குமாரன், நான் சகலமும் என்னை கொண்டும் எனக்காகவும் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த சத்தியத்தை எல்லாம் ஆதாமுக்குள்ளே அவர் இங்கே போதிக்கிறார். ஆதாம் என்ன பண்ணணும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு மட்டும் கவனித்திருக்கணும். அவன் அப்படியே பாம்பு. உலகம் என்றால் கண்ணில் காணக்கூடியது. அது ஒரு சிருஷ்டிக்கப்பட்டது. இது உலகம் கண்ணில் காணக்கூடிய சிருஷ்டிக்கப்பட்டது. ஆனால் தேவன் நித்தியமானவர், அதரிசனமானவர். அவருடைய பிரசன்னம் அவ்வளவு மகிமையானது, அவருடைய மகிமை அவ்வளவு இன்பமானது. அப்போது இந்த மகிமைக்குள்ளே போகும்படி அந்த கவனிக்க சொல்கிறாரு. இதை நீ கவனிச்சிட்டனா நீ மனவாட்டி. கவனிச்சிட்டன்னா உன் ஆத்துமாவில் ஜீவன் வந்துடும், அதுக்குள்ளே மரணமே போகாது. அப்போ எடுத்து வாசிங்களேன் அந்த வசனத்தை. உன்னத பாட்டின் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம், உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். எருசலேமின் குமாரத்திகளே, எருசலேமின் குமாரத்திகளே. அப்படின்னா இவை யார்? அப்பா சீயோன் குமாரத்தி. என் நேசரை கண்டீர்களானால் நான் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லும்படி உங்களை ஆணையிடுகிறேன். நல்லா கவனிங்களேன். நேசத்தில் சோகமடைந்திருக்கிறேன். இந்த நேசத்தில் சோகமடைந்திருப்பது என்பது ஆத்துமாவில் அவரையே கவனித்து உற்று பார்த்து தன்னுடைய மாம்சத்துக்கு மரித்த அனுபவம். ஆமென். நம்முடைய இருதயத்துக்குள்ள இந்த எண்ணங்கள் போகலை. இந்த சோகமடைந்திருக்கிறேன் என்பது அதுதான் உன்னத அனுபவம். இந்த நினைவுகளில் அவரே கலந்துட்டார். அதுதான் என்னதுன்னா ஒரு உன்னத அனுபவம். இதுதான் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுறது. சோகமடைந்திருக்கிறேன், என்னால் இந்த உலகத்தில் இந்த மாம்சிக சந்தோஷத்தில் வாழ முடியவில்லை. அவரே என் சந்தோஷமாய், என் இன்பமாய், திராட்சரசங்களை பார்க்கிலும் அவருடைய நேசம் இன்பமாய் இருக்கிறது. அந்த அப்போஸ்தலன், தேவனால் அனுப்பப்பட்ட அப்போஸ்தலனும் எனக்காக தன் ஜீவனையே கொடுத்த பிரதான ஆசாரியமாகிய அவரை போல இந்த உலகத்தில் வேறு யாரையும் பார்க்கல. அவர் என் நேச மணவாளன். ஆத்துமாவில் அன்பு கூறுகிற அனுபவம் தான்
கவனி என்பது. அதில் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். என் ஆத்தும நேசர் வாசி போறத. ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன். கவனிங்க, இந்த ராக்காலத்தில் அவரோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம். நல்ல அந்த தூக்கமே போயிடுது. மாம்சத்தில் பெரிய பலவீனம் எதுனா நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும். ஆனால் ராக்காலத்தில் என் ஆத்தும நேசரை நான் தேடினேன். இந்த உலகமே இருண்டு கிடக்கிறது, ஆனால் என் ஆத்துமா விழித்திருக்கிறது. என் கர்த்தரை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன், அவரையே கவனிக்கிறேன். அப்போ இந்த மாம்சத்துக்கு மரித்த அனுபவமும் தேவனோடு கூட ஒரு நெருங்கின உறவுல அவருடைய ஜீவனிலே கலந்த அனுபவமும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தம்மை வெளிப்படுத்துறார் இல்லையா? அவர் வெளிப்படுத்தும் போது அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, தம் ஜீவனையே நமக்கு கொடுக்கிறார். நான் சொல்கிறது புரியுதா? இப்போது நம்ம கண்ணுக்கு தெரியாத வரைக்கும் இது மாதிரி இல்லை என்கின்ற ஒரு பொருள் இல்லை. ஆமேனா? இருக்குது ஒரு பொருள் அப்படின்னா இருக்குது. அந்த ஒரு பொருள் நமக்கு காண்பிக்குது அப்படின்னா அதை நம்ம அனுபவிக்கிறோம். நம்ம கண்ணில் காண்பிக்கிறது நம்ம அனுபவிக்கிறோம். அது நம்முடைய ஆத்துமாவில் கலக்குது. இப்போ தேவன் ஆதாமுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார் என்றால் அவரையே நமக்கு கொடுக்கிறார். எல்லாம் கரெக்டாக சொல்லுங்களேன். அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார் என்றால் அவரையே தம்மை நமக்கு கொடுக்கிறார். இப்போ மணவாட்டிக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். கேள், கவனி. இவள் கவனித்து விட்டால் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறாள். அர்த்தம் என்ன? இந்த மாம்சீகமான இந்த இன்பங்களுக்கு அவள் செத்து அவர் நேசத்துக்கு ஏங்குகிறாள். அவரை அப்படி எந்த அளவுக்கு இவள் கவனித்திருக்கிறார் அப்படின்னா இவங்களுக்கு ஆச்சரியமாகுது, ஷாக் ஆகுது. என்ன நீ செத்து போயிட்டியே, இந்த பூமியில் தான் நீ இருக்கிற, ஆனால் பூமியில் உன்னால் ஒரு நார்மல் லைஃப் வாழ முடியலையே. நல்லா கவனிக்கணும். ரிட்டன் இவங்க கேள்வி கேட்குறாங்க. இவளை பார்த்ததும் ஆச்சரியமாக இருக்குது. என்ன, இவள் முழுசாக அவரை கவனித்து விட்டாள். இவர் என் அப்போஸ்தலன், என் தேவனால் அனுப்பப்பட்டவர், தெய்வீகம் இவருக்குள்ளே இருக்கிறது என்பதை அவள் நன்கு உணர்ந்து அவருடைய நேசத்தில் மயங்கி விட்டாள். அவர் நேசத்தில் மரித்து விட்டாள். மாம்சத்துக்கு மரித்து விட்டாள். மாம்சமும் ரத்தமும் தேவராட்சியை சுதந்திரிக்காது. இவருடைய பலி, இவர்தான் பிரதான ஆசாரியன், இவருடைய பலி பரிசுத்த பலி என்பதை நன்கு கவனித்து விட்டால். அதனால தான் இவங்க ரிட்டன் கேள்வி கேட்குறாங்க பாருங்களேன், வாசிங்களேன். ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர். நீ இப்படி எங்களை ஆணையிட மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர். என்ன ஸ்பெஷலை நீ பார்த்துட்ட அவருக்குள்ள? என்னத்தை நீ கவனித்து விட்டாய்? இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் பிறந்தார்கள், ஒன்றுமில்லாமல் போனார்கள். ஆனால் ஒரு மனிதன் பிறந்தார், அவர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறார். ஆமெனா? அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவர்தான் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. மற்ற நேசரை பார்க்கிலும் என்ன, மற்றவங்க எல்லாருக்குமே ஏதோ நேசமாக இருக்குது. எல்லாம் கவனிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா? எதையோ விரும்புகிறாங்க. அவங்க ஆத்துமா எதையோ விரும்புது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அந்த ஒரு டேஸ்ட் இருக்கும் இல்லையா? அவங்களுடைய அறிவை பொறுத்தது, அறிவை சார்ந்தது அந்த டேஸ்ட். மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினாலே விசேஷித்தவர். எல்லாருக்குமே ஒரு ஜோடி உண்டு. ஆனால் உன் ஜோடி அதில் மற்றவங்கள பார்க்கல என்ன ஒரு ஸ்பெஷலாக இருக்கிறாரு? ஏன்னா நம்முடைய ஆண்டவர் விசேஷித்தவர். நம்முடைய ஆண்டவர் ஸ்பெஷல். எல்லாரையும் போல அல்ல. அவரை கவனித்து பார்த்தீங்கன்னா அவர் தெய்வம் என்பது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். தெய்வம் தம்மையே நமக்கு கொடுத்துருக்கார். வெளிப்பட்டார் என்பது நமக்கு கொடுத்துட்டார் அர்த்தம். அவர் வெளிப்படலைன்னா எதுவுமே இல்லை. நான் சொல்கிறது புரியுதாம்மா? இதெல்லாம் ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ். ஒன்று வெளிப்படுது அப்படின்னா நாம் அனுபவிக்கும்படி நமக்கு தராருன்னு அர்த்தம். நான் சொல்கிறது புரியுதா? எதுவுமே வெளிப்படலை அப்படின்னா நமக்கு அது கொடுக்கப்படலைன்னு அர்த்தம். அப்போ அவர் நமக்கு வெளிப்படுறாருன்னாவே அவரை முழுவதுமாய் நமக்கு கொடுத்து விட்டார் என்பது அர்த்தம். அந்த முழுமையாய் அவரை கவனித்து பார்த்து அவர் எடுத்துக்கொண்டவள் தான்
மணவாட்டி. மற்ற நேசரை பார்க்கல உன் நேசர் எதினால் விசேஷித்தவர், எதில் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னதோ ரிட்டன் ரிப்ளை வருது பாருங்க. இதுதான் மகிமை. வாசிக்க பார்க்கலாம். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000களில் சிறந்தவர். இங்க என்ன சொல்றாங்க மணவாட்டி? என் நேசர் நான் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர், அவர்தான் பிரதான ஆசாரியர் அப்படின்னு சொல்றாங்க. வெண்மை, நல்லா கவனிங்க, வெண்மை சிவப்பு. வெண்மை என்பது அப்போஸ்தலர், சிவப்பு என்பது பிரதான ஆசாரியர். ஏன்னா வெண்மை என்பது பரிசுத்தத்தையும், தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார், என் கர்த்தர் தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார், அவர் அப்போஸ்தலர், என் தேவனால் அனுப்பப்பட்டவர். என் நேசர் எதினால் விசேஷித்தவர்? அவர் தேவனால் அனுப்பப்பட்ட பரிசுத்தர், அவர் தேவனுடைய குமாரன் அவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தம்முடைய மாம்சத்தை ஜெயித்தவர், என் பிதாவின் சித்தத்தை எப்போதும் நான் செய்து கொண்டே இருக்கிறபடியால் என் பிதா என்னை தனியே இருக்க விடவில்லை. நான் கவனித்திருக்கிற என் அப்போஸ்தலர், நான் அறிக்கை பண்ணுகிற என் அப்போஸ்தலர், அவர் சிவந்தவர். என்னை மீட்கும்படியாய் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகள் இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தை எனக்காக கொடுத்த என் பிரதான ஆசாரியர் அவர். ஆமெனா? எத்தனை பேர் ரகசியம் புரியுது? என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், அவர் 10,000களில் சிறந்தவர். 10,000 அப்படின்னா 10,000 அர்த்தம். 1, 10, 100, 1000, 10,000. ஆமெனா? இந்த 10,000 வரைக்கும் அப்படி நம்ம ஏற்கனவே இந்த 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 கிமெட்ரியாலாம் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த நியூமராலஜியில் இந்த எண்கள் எல்லாம் என்ன குறிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம். நல்லா கவனிக்கணும். நமது ஆண்டவர் 10,000 என்பது அது குமாரத்துவத்தினுடைய மகிமை, குமாரத்துவத்தினுடைய சகலத்தையும் ஜெயங்கொண்ட தெய்வீகத்தினுடைய மகிமை தான் 10,000. இது குமாரனுக்கு மட்டுமே கொடுக்கிற ஒரு மாபெரும் அபிஷேகம். அதாவது என் நேசர் 10,000களில் சிறந்தவர் என்பது அவர் பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அவர்தான் தேவனுடைய குமாரன், அவர்தான் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி. அவருடைய மகிமை நித்திய மகிமை. ஆமென் சொல்லாமா? இதுதான் 10,000களில் சிறந்தவர் என்பது. இப்போ நாமெல்லாம் யாருன்னா 1000 மனுக்குலமாகிய நாமெல்லாம் மகிமை அடைகிறோம் இல்லையா? அந்த மகிமை என்பது 1000. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா 1,44,000, 12 × 12 × 1000, 12 12 144, 144 × 1000 இல்லையா? 1,44,000 வரும். ஆக மணவாட்டி சபை மகிமை அடைவது என்பது 1000ங்களுக்குள்ளே அடங்கும். ஆனால் என் நேசர் 10,000ங்களில் சிறந்தவர். 10,000 பேரில் அவர்தான். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. தாவீது யாரை கொன்றார்? கோலியாத். இந்த கோலியாத் வலுசர்பம், ஏற்கனவே பார்த்தோம், ஞாபகம் இருக்குதா? வலுசர்பமும் அப்புறம் விரியன் பாம்பும். அது அப்படிப்பட்டதான அந்த பழைய பாம்பு, ஏன்ஷியன்ட் ஸ்னேக், அது பயங்கரமான டிராகன். அது டிராகன் அதன் தலையை வெட்டி எருசலேமில் கொண்டு போகிறார். அப்போது இந்த மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறவர் என்பதுதான் 10,000ங்களில் சிறந்தவர். ஆமென். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16. ஏன்னா அவன் ஒரு ஜெயண்டா நிற்கிறான், இஸ்ரவேலை பயமுறுத்துகிறான். தம்முடைய சகோதரர்கள் எல்லாம் பயமுறுத்தின இந்த பொல்லாத சாத்தானுடைய தலையை வெட்டி அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை தீண்டுவாய் இல்லையா? அதுதான் 10,000ங்களில் சிறந்த. அவரால் மட்டும்தான் முடியும். என் நேசரால் மட்டும்தான் இந்த சத்துருவை ஜெயங்கொண்டு அப்பாவுக்கு ஒரு ஜெயமுள்ள பிள்ளையாக போய் நிற்க முடியும் என்பதை மணவாட்டி அறிந்து கவனித்திருக்கிறாள். அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? எல்லாம் கவனிக்கிறீங்களா? எல்லாம் கவனிக்கல, நமக்கு தெரியணும். இது அவர் 10,000ங்களில் சிறந்தவர். என் நேசருக்கே உரிய மகிமை அது. ஆமெனா? என் நேசர், அவருக்கு மட்டும்தான் 16. வேறு யாரும் 10,000 அல்ல. 10,000 என்றால் அவர் மட்டுமே. ஆனால் நாம் எல்லாம் 1000. மணவாட்டி என்பது 1,44,000 என்பது நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய, நீங்கள் சியோன் மலைநிலத்துக்கு சேர்ந்தீர்களே
ஆமெனா. இந்த சியோன் மலையில் வந்து சேர்ந்த அனுபவம் என்பது தேவ சித்தம், ஞானத்தினாலும் புத்தியினாலும். ஞானம் 12, புத்தி 12, மொத்தம் சேர்த்து 24. அதுக்கப்புறம் மகிமை அடைகிற அந்த மகிமை என்பது 1000. ஆக 24 மூப்பர்கள், 4 ஜீவன்கள்லாம் என்ன என்பதெல்லாம் நம்ம பார்த்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம ரகசியம் புரியணும்னா முழு வேதாகமத்தை நம்ம அறிந்திருக்கணும். முழு வேதாகமத்தை நிறைய வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்த நிறைய உபதேச கோளாறுகள் ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னா, வேதத்தினுடைய இந்த ரகசியங்கள் ஆதியாகமத்திலிருந்து மல்கியா புத்தகம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சத்தியங்களும் பின்பு வந்த காஸ்பல் சுவிசேஷ புத்தகம் நமக்கு நல்லா புரியணும். அப்போ தான் வெளிப்படுத்தின விசேஷ ரகசியம் நமக்கு புரியும். ஆக இங்கே மணவாட்டி சொல்லுகிறாள், என் நேசர், நான் அறிக்கை செய்கிற அப்போஸ்தலர், என் தேவனால் அனுப்பப்பட்ட பரிசுத்தர், அவருடைய மனைவியாக எனக்காக ஜீவனையே கொடுத்த சிவப்பானவர், பிரதான ஆசாரியர். அல்லேலூயா. அவர் 10000ங்களில் சிறந்தவர். அவர் மட்டுமே என் பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிறவர். அவர் ஜெயங்கொண்டவர். அதான் 10000ங்களில் சிறந்தவர். அவர் ஜெயங்கொண்டவர். கோலியாத்தின் தலையை வெட்டி வீழ்த்தினவர். இந்த பழைய பாம்பின் தலையை நசுக்கினவர். சிலுவையில் அவன் தலையை நசுக்கி ஜெயமெடுத்தவர் என்று மணவாட்டி அறிக்கை செய்கிறாள். அது மட்டுமல்ல, அவரை குறித்த அந்த கவனத்தை பாருங்க. வாசிங்க 11. அவர் தலை தங்கமயமாய் இருக்கிறது. அவர் தலை தங்கமயம் என்பது தெய்வீகம். அல்லேலூயா. அவர் தெய்வம் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர் தலை தங்கமயம். என்ன, எல்லாத்துக்குமே எங்கே வந்து பவர் அப்படின்னா தலையில் தான் பவர். இப்போது ஒரு மிருகத்துக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போல்லாம் நம்ம ஊரில் இந்த சாரப்பாம்பு பிடிப்பாங்க. அந்த ஏரிக்கரை ஓரத்தெல்லாம் பார்த்தோன்னா சாரப்பாம்பு நிறைய கிடக்கும். அப்போ அதெல்லாம் ரெடி பண்ண அப்போ நிறைய சாரப்பாம்பெல்லாம் சாப்பிட்டாங்க நிறைய பேர். எல்லோரும் பயந்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, தலையை வெட்டி போட்டுட்டு அந்த உடம்பெல்லாம் ஈஸியாக இது பண்ணி நிறைய பேர் இப்போ சித்த மருத்துவத்தெல்லாம் இப்போ நிறைய மறுபடியும் ட்ரெண்ட் ஆகுது. சாரப்பாம்பனுடைய அந்த கொழுப்பு வந்து ஏதோ ஒரு மிக முக்கியமான விஷயத்துக்கு வந்து பயன்படுதுன்னு சொல்லிட்டு நல்லா கவனிங்க. இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே என்னதுன்னா தலையில் தான் சுபாவம் வெளிப்படும் இல்லையா? எல்லாமே இந்த யோசிக்கிறது எல்லாம் இந்த பல்லில் தான் விஷம் இருக்குது இல்லையா? எல்லாத்துக்குமே இந்த தலையை நசுக்கி போட்டோம்னா அது ஒன்றுமே கிடையாது. ஆக இந்த தலை ஒவ்வொருத்தருடைய சுபாவம் வெளிப்படும். என் கர்த்தரை நான் பார்க்குறேன், அவர் தலை தங்கம், அவர் தெய்வம். ஆமெனா. மணவாட்டி சபைக்கு நல்லா தெரிந்திருக்க வேண்டும். மாம்சத்தில் வெளிப்பட்டு அவர் பெத்லகேமிலே வந்து பிறந்து அன்னை கன்னி மரியாளுடைய வயிற்றிலே வந்து அவர் கருவாகி பெத்லகேமிலே பிறந்து நாசரேத்திலே வளர்ந்த என் நேசர் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் தெய்வம். ஆமெனா. தெய்வம் மாம்சமானார். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்பதை அறிந்தவளே மணவாட்டி. அவர் தலை தங்கமயமாய் இருக்கிறது. அவர் தலைமயிர் சுருள் சுருளாயும் காகத்தை போல கருமையாயும் இருக்கிறது. அவருடைய அந்த தலைமயிர் கருமை. காகம் என்பது, கருமை என்பது நீதியை காண்பிக்கிறது இல்லையா? இந்த கருமை என்பது இப்போ கோர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு, இப்போ எல்லா வக்கீலும் என்ன போட்டிருப்பாங்க, கருப்பு கோட்டு போட்டிருப்பாங்க இல்லையா? கருப்பு கோட்டு ஏன் போடுறாங்க? நீதியை காண்பிக்கிறது. நீதிக்கு முன்னாடி எதுவுமே வந்து இப்போ முகதாட்சணியமே கிடையாது. காரிருளில் வந்து யாருடைய முகமும் தெரியாது இல்லையா? அப்போ ஏன் கருப்பு கொட்டு போகிறாங்கன்னா இங்கே முகதாட்சணியம் கிடையாது, நம்ம எல்லாம் ஒன்று தான் நீதிக்கு முன்னாடி. அப்போது அவர் தலைமயிர் சுருள் சுருளாயும் காகத்தை போல கருமையாயும் இருக்கிறது. இது நம்ம தனியாக தியானம் பண்ணும்போது சுருள் சுருள்னா என்ன, காகத்தை ஏங்க கம்பேர் பண்ணுறதுலாம் நம்ம நிறைய பார்க்கலாம். ஆனால் இப்போ நமக்கு நேரம் இல்லை, நம்ம கொஞ்சம் வேகமாக நான் போகிறேன் என்ன. ஆக இந்த நீதியை குறிக்கிறது. அவர் தெய்வம், நீதி உள்ளவராய் அவர் காணப்பட்டார். அவர் நீதி உள்ளவர் என்பதை அங்கே வெளிப்படுத்துகிறது. அடுத்தது, அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானவை. நல்லா கவனி. அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்திருக்கிற நதி ஓரமாய். இந்த தண்ணீர் என்பது அவருடைய இரக்கத்தை காண்பிக்கிறது. அவருடைய கண்களில் அவருடைய தெய்வீக அந்த இரக்கம் எந்த அளவுக்கு கவனித்திருக்கிறா பாருங்க மணவாட்டி. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்பது மணவாட்டிக்கு கொடுக்கிற அழைப்பை கொடுக்கிறார்.
அவருடைய கண்களில் இரக்கம். புறா கண் எப்படி இருக்கும் எப்பவுமே? அது ஒரு குளத்துக்கு மத்தியில் இருக்கிறது போல் தான் இருக்கும். ஏன்னா கண்ணு தான் எல்லாவற்றையும் பார்த்து டிசைட் பண்ணுறது. அப்போது இவருடைய கண்கள் எப்படி இருக்குதுன்னா இரக்கமுள்ள கண்களாய் அவர் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த கண் உத்தம கண். எப்பவுமே புறா வந்துச்சுன்னா உத்தமம், தேவ சித்தம் மட்டுமே பார்த்துச்சு அந்த கண்ணு. ஆமெனா? அது மாத்திரமல்ல, புறாக்கண் ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது. பால் என்பது பரிசுத்தம். அவருடைய கண்களில் எந்த ஒரு அசுத்தமும் இல்லை. அவரிடத்தில் பாவம் இல்லை, அவரிடத்தில் வஞ்சனை இல்லை. அவர் அப்படிப்பட்ட பரிசுத்தரும் நீதியும் உள்ளவராய் அவர் இருந்தார். நேர்த்தியாய் ஒழுங்கு இருந்துச்சு. அவருடைய நேர்த்தியாய் அவருடைய பார்வையில் ஒழுங்கு இருந்தது. இரக்கமுள்ளவர், பரிசுத்தர், அவருடைய பார்வையில் ஒழுங்கு. ஆக என் பிதாவுக்கு பிரியமானவில் எப்போதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. என் பிதாவின் கட்டளையில் எப்போதும் செய்து முடிக்கிறேன். ஆக அவர் சித்தம் மாத்திரமே செய்கிற அனுபவம் தான் இந்த கண்களை காண்பிக்கிறது. என்ன, நம்முடைய மனசில் நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம், மாம்சத்தில் பார்க்குறோம், பார்த்துட்டு போய் நம்ம மன எழுச்சியில் போய் அநேக வேலைகளில் அப்படிப்பட்ட காரியங்களை உலகம் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் மணவாட்டி சபையும் மணவாளனும் அப்படி அல்ல, தேவ சித்தம் செய்கிறவர்கள். அந்த கண்களில் ஒரு தெளிவு தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஆக இந்த கண்கள் என்பது தேவ சித்தம் செய்த பரிசுத்தரும் இரக்கமுள்ளவரும் என்பதை காண்பிக்கிறது. அடுத்து 13, அவர் கண்ணங்கள் கந்தவர்க பாத்திகளை போலவும். கந்தவர்க்கம் வாசனை வீசக்கூடியது. இந்த கண்ணம் என்பது நம்ம பார்த்த உடனே நம்முடைய முகத்தை பாவனையை கொண்டு வருகிறது நம்முடைய கண்ணங்கள் தான். அந்த கண்ணத்தில் அவர் என்ன இருக்குது அப்படின்னாக்கா, யார் பார்த்தாலும் அவர் நீதியை பார்க்குறாங்க. வாசனை வீசுது, அவருடைய நீதியின் வாசனை. அவர் அப்பா இயேசுவா? அவர் கண்ணத்தை பார்த்த உடனே அவரை குறித்து வேற எதுவுமே சொல்ல முடியாது. கந்தவர்க்கம் வீசுகிறது. அவர் பேரை சொன்னாலே கந்தவர்க்கம் வீசுகிறது. அவர் கண்ணங்கள் கந்தவர்க்க பாத்திகளை போலவும், வாசனை வருது பத்தியா, வாசனை உள்ள புஷ்பங்களை போலவும் இருக்கிறது. அல்லேலூயா! எந்த அளவுக்கு கவனித்திருக்கிறா பார்த்துங்க. அவருடைய இமேஜ், அவரை அப்படியே தன்னுடைய இருதயத்தில் தரித்து கொண்டவள் தான் மணவாட்டி. அந்த அளவுக்கு கவனித்திருக்கிறாள். அவருடைய கண்ணங்கள் என்பது, அவர் இந்த உலகத்தில் ஜீவித்த போது அவருடைய வாசனை எல்லாருக்கும் வீசுச்சு. ஆமெனா? அவருடைய நீதியின் வாசனை. அவர் தேவகுமாரன் என்பதை எல்லாருமே அறிந்திருந்தார்கள். அடுத்தது, அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களை போன்றது. வாசனையுள்ள வெள்ளை போல மதிலிருந்து வடிகிறது. உதடு என்பது வார்த்தைகளை விளம்புவது. அவருடைய வாயிலிருந்து அருள் பொழிகிறது. 45ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவருடைய உதட்டிலிருந்து அருள் பொழிகிறது. வாசனை உள்ள என்பது தேவனுடைய மகிமை. வாசனை என்பது மகிமையை காண்பிக்கிறது. அவருடைய உதட்டில் சர்வ வல்லவருடைய மகிமை மட்டுமே இருந்துச்சு. அவர், நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இல்லையா? அப்போ இந்த பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமாகிய அவர் தாழ்மை உள்ளவரை, பள்ளத்தாக்கு என்பது தாழ்மை, அவர் தாழ்மை உள்ளவராய் பிதாவின் மகிமை குறித்தே பேசி கொண்டிருந்தார். ஆமெனா? அந்த சத்தியத்தையே சொல்லிக்கொண்டே இருந்தார். அவர் உதட்டிலிருந்து சத்தியமே வாசனையாய் புறப்பட்டது. அடுத்தது, அவர் கரங்கள் படிகப்பச்சை பதித்த பொன் வளையங்களை போன்று. கரம் படிகப்பச்சை. பச்சை என்பது செழிப்பை காண்பது, நன்மை செய்கிற கரம். தேவன் தம்முடைய குமாரனை தம்முடைய அபிஷேகத்தினாலும் தம்முடைய வல்லமையினால் நிரப்பினார். குமாரன் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அவருடைய கரங்கள் எல்லாருக்கும் நன்மை செய்தது. ஆமெனா? அவர் குஷ்டரோகிகளை போய் தொட்டார், வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தினார். அவருடைய கரங்கள் அவர்கிட்ட போன நன்மை மட்டுமே. அல்லேலூயா! எந்த அளவுக்கு கவனித்திருக்கிறாள் பாருங்கள். தன்னை மறந்து விட்டால். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், அவர் ராஜரிக ஆசாரியன் அவர் என்பதை இங்கே வெளிப்படுத்துகிறார். அடுத்தது, அவர் அங்கம் இந்திரநீல ரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான யானை தந்தத்தை போன்றது. யானை தந்தை எப்போ யூஸ் பண்ணுவாங்க? அவருடைய உயிர்த்தெழுந்த மகிமையை பார்க்குறா இவ. இப்போ யானை செத்து போயிடும், ஆனால் அதனுடைய தந்தம் உயிரடையும். ஆமெனா? யானை செத்தா தான் தந்தத்தை எடுப்பாங்க இல்லையா? யானை செத்துட்டு தான்
தந்தத்தை எடுப்பாங்க. அவருடைய அங்கம் என்பது என்னது? உடல் உறுப்பு. அவருடைய முழு உடலும் மகிமை, பிரகாசம். அவர் எப்பொழுதுமே அவர் ஜெயங்கொண்டவர். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தர் ஆவியானார். அந்த யானை தந்தை எப்படி இருக்கும்? யானை தந்தை என்ன கலரில் இருக்கும்? வெள்ளை, ஐவரி. ஆக்சுவலாக யானை தந்தத்தினுடைய உண்மையான கலரை பார்த்தீங்கன்னா ஐவரி. அது ஒரு விதமான பிரைட்னஸ் கொடுக்கும். அந்த ஒயிட்லேயே பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பெயிண்ட்லாம் இருக்கும், ஐவரி கலர்னு சொல்லுவாங்க. ஐவரி அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம பார்க்குற மாதிரி அந்த ஐவரி அல்ல. அதை பார்த்தீங்கன்னா ஒரு விதமான, அது வெள்ளையும் இல்லாமல் அல்லது வேற ஒரு எல்லோவோ மாதிரி, ஒரு ஆஷ் கலர் மாதிரி இல்லாமல் ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். ஆக இந்த யானை தந்தத்தை போல் அவருடைய அங்கம் என்பது அவர் எப்படி பார்க்குறா அப்படின்னா, மணவாட்டி எப்படி பார்க்குறான்னா, இவர் என்னைக்குமே மகிமையின் சரீரத்தை உடையவர். அவர் மாம்சத்திலே வந்திருந்தாலும் அந்த இந்திர நீலம் என்பது கேருபீன்களுடைய அந்த மகிமை மண்டலம். எசேக்கியேல் நம்ம பார்க்குறோம், கேருபீன்கள் இருக்கக்கூடிய அந்த இந்திர நீல மண்டலம் என்பது தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. இப்போ ஆசாரியனுடைய வஸ்திரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, ஏபோத்தின் கீழங்கி பார்த்தீங்கன்னா முழுக்க இளநீலம், அந்த இந்திர நீலம். அந்த இளநீலத்தில் பார்த்தீங்கன்னா இளநீல ரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான யானை தந்தம். அவருடைய சரீரத்தில் எப்பொழுதுமே அவருடைய மகிமையின் சரீரம். அவர் எப்பொழுதுமே மகிமை அடைந்தவர். அவர் என்னென்னைக்குமே மகிமைக்கு பாத்திரர். ஆமெனா. அடுத்தது, அவர் கால்கள் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களை போல் இருக்கிறது. இந்த தூண் என்பது சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்குது. நம்முடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருந்துச்சுன்னா, அவர் செய்த செயல்கள் அத்தனையுமே தெய்வீகம். நீங்கள் சுவிசேஷ புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் செய்த எல்லாவற்றுக்குமே தேவ நோக்கம். ஆமெனா. பசும் பொன் ஆதாரங்கள் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்கள். சத்தியம், தூண் என்பது சத்தியம். சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருந்தார்கள். சபையானது சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. பவுல் சொல்லுவார், பேதுருவும் யாக்கோபும் எங்களுக்கு இந்த சத்தியத்துக்காக தூணை போல நின்றார்கள். இந்த தூண் என்பது சத்தியத்தை காண்பிக்கிறது. அவருடைய கால்கள் எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா, பசும் பொன், தெய்வீகம், சத்தியம் மாத்திரமே அதில் இருந்தது. அவர் எதுக்கு சாட்சியாக காண்பிக்கிறார்? இயேசு ராஜாவுடைய செயல்கள். அவர் இந்த உலகமெல்லாம் சுற்றி திரிந்து தேவ அன்பை வெளிப்படுத்தி காண்பித்தாரே. அவருடைய கால்கள் மகிமையெல்லாம் தேவனுக்கே செலுத்தி பசும் பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களை போல் இருந்தது. அவர் ரூபம் லீபனோனை போலவும் கேதுருக்களை போலவும் சிறப்பாக இருந்தது. இந்த லீபனோன் மலை என்பது வெள்ளை மலை. லெபனான், லாபான் அப்படின்னாவே ஒயிட் என்று அர்த்தம். அதை பார்த்தாவே வெள்ளை, இவரை பார்த்தாவே வெள்ளை, ஒயிட். அவ்வளோ பெரிய மகிமை. கேதுரு என்பது ராஜாவை குறிக்கிறது. கேதுரு மரம் என்பது ராஜா. இவர் பரிசுத்த ராஜா. அவ்வளவு சிறப்பாக அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 16, அவர் வாய் மிகவும் மதுரம். அவர் என் கூட பேசுறாரு. இந்த வாய் என்பது அவர் என் கூட பேசுறாரு. அவ்வளவு இன்பமாய் பேசுகிறார். நீங்க ஆண்டவரோட பேசுறீங்கன்னா கண்டிப்பா உங்க கூட பேசுவார். கிறிஸ்து நம்மோடு பேசுகிறவர். கிறிஸ்துவினுடைய அந்த சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். ஜபத்தில் ஏதோ ஒன்வேளை மாத்திரம் போயிடக்கூடாது. நம்முடைய தேவைகளை மட்டும் சொல்லிட்டு வந்துடக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? அவர் சத்தத்தை உட்காந்து கூர்ந்து கவனிக்கணும். அவர் வாய் மிகவும் மதுரமான வார்த்தைகளை, இன்பமான வார்த்தைகளை அவர் எனக்கு வசனித்து சொல்லுகிறார். அவர் முற்றிலும் அழகுள்ளவர். அழகு என்பது அறிவு. அவர் முற்றிலும் அழகு. அவர் தேவ அறிவினால் நிறைந்திருந்தார். அவர் தேவனுடைய மகிமையின் தற்சொரூபமும் அவரை பிரதிபலிக்கிற மகிமையுமாய் மாத்திரமே நமது கர்த்தர் இருக்கிறார் என்பதை தான் இங்கே மணவாட்டி அறிந்தார். அவர் முற்றிலும் அழகுள்ளவர். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருக்கிறார் என்பதை அறிந்தவள் தான் இந்த மணவாட்டி. அவர் முற்றிலும் அழகு. அந்த அளவுக்கு நாம் கர்த்தரை கவனித்து பார்க்க வேண்டும். அதுதான் பவுல் எபிரேய சபைக்கு அவர் அழைப்பு கொடுக்கிறார். அவர் நம்முடைய நேசரும் நம்முடைய மகிமையின் கர்த்தருமாய், நம்முடைய மனவாழ்னமாய் அவரே கவனிங்க.
அதை கவனித்தவள் தான் இந்த மணவாட்டி. அவர் முற்றிலும் அழகு, அவர் பரிபூர்ணமான தேவ அறிவினால தேவனையே தமக்குள் இருந்து வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அவர் தெய்வம், அந்த தெய்வம் எனக்கு சொந்தமானவர், அவர் முற்றிலும் அழகுள்ளவர், இவரே என் நேசர், எருசலேமின் குமாரத்திகளே இவரே என் சிநேகிதர், இவரே என்னுடைய மணவாளன் என்று சொல்லுகிறார். ஈசாக்கு ரெபேக்காளை தன்னுடைய தாயின் கூடாரத்தில் அழைத்து கொண்டு போய் மனைவியாக்கி கொண்டு நேசித்தான், சிநேகித்தான். அப்போ இவர் தான் என் புருஷன், அவரை நான் எந்த அளவுக்கு கவனித்திருக்கிறேன். கவனம் என்பது என் ஆத்மாவில் கலந்து விட்டவர், அவர் என் ஆத்மா மணவாளன். அப்போ பவுல் நமக்கு கொடுக்கிற இந்த அழைப்பே மணவாட்டியாய் அவரையே கவனித்து பாருங்கள். அவர் நம்முடைய அப்போஸ்தலனும் நம்முடைய பிரதான ஆசாரியருமாய் நம்முடைய வெண்மையும் சிவப்பு மாணவருமாய் 10,000 பேரில் சிறந்தவராய் நமக்காக பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இவரே என் நேசர், அவர் முற்றிலும் அழகுள்ளவர். ஆமென். என் பிதாவுக்கு பிரியமானதை மட்டுமே செய்கிறவர், பிதாவை மட்டுமே பரிபூர்ண அறிவில் நிறைந்தவர். அவருடைய அறிவெல்லாம், அவருடைய நினைவெல்லாம் பிதாவே தேவனே இருந்தார். இதை தான் தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதனால் மணவாட்டியாகிய நம்மை அவரை கவனித்து பார்த்து இவர் மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறார். ஆமேனா. நியாயப்பிரமாணத்தின்படியான ஆசாரியர்கள் எல்லாரும் மரிச்சிடுவாங்க. முற்றிலும் அழகுள்ளவராகிய இவர், ஆமேன், முற்றிலும் அழகுள்ளவர், 10,000களில் சிறந்தவராகிய இவர், அவர் மூலமாய் தேவனிடத்தில் சேருகிற எனக்காக வேண்டுதல் செய்யும், என்னை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உடையவர். இதுதான் அவரை கவனித்த கவனத்தினுடைய தீர்மானம். வாசித்து முடிக்கலாம். எபிரேயர் நிருபம் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம். இந்த ஆசாரியன் என்ன செய்கிறார்? எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். இவரோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கு முன்னாடி நியாயப்பிரமாணத்தின்படியான பிரதான ஆசாரியர்களால் நமக்காக ரட்சிக்கப்படும்படியாய் ஒன்றுமே செய்ய முடியாது, ஏன்னா அவங்க செத்து போயிடுவாங்க. ஆனால் என் நேசரோ 10,000களில் சிறந்தவர், முற்றிலும் அழகுள்ளவர், தமது மூலமாய், ஆமேனா, அதுதான் கவனிச்சிட்டோம் நம்ம. இவர்தான் தேவன், தேவனுடைய அன்பு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை கவனித்து விட்டோம். தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக, இதுதான் முக்கியம். நாம் எல்லாரும் தேவனண்டையிலே சேரும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். மனுஷர்கள் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிறார். தன் மணவாளுக்கு அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த சியோன் எருசலேமின் மகிமையிலே நாம் பிரவேசிக்க போகிறோம். தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவர். இந்த வேண்டுதல் செய்யும்படி என்பதுதான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தராய் இருந்து என்ன பண்ணுவாங்க, இவங்க வேண்டுதல் செய்கிறாங்க, போராடுறாங்க, திறப்பில் நிற்கிற அந்த அனுபவம். ஆக என் நேசரை நான் கவனித்திருக்கிறேன். அவர்தான் தேவனால் அனுப்பப்பட்ட அப்போஸ்தலர், அவர் எனக்காக தன் ஜீவனை கொடுத்த பிரதான ஆசாரியர், அவர் எனக்காக வேண்டுதல் செய்கிறவர். ஆமேனா. நான் மாம்சத்தோடு இரத்தத்தோடு இருக்கிறேன், என் தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவர் மகிமையாய் இருக்கிறார். அவரோடு கூட என்னை சேர்க்கும்படியாய் எனக்காக என்னை முற்றும் முடிய ரட்சிக்க அவர் வல்லமை உடையவர். அந்த வல்லமையைத்தான் கவனித்து பார்க்கிறோம், அந்த வல்லமையைத்தான் நம்ம உத்து பார்க்கிறோம். என் நேசர் எப்படிப்பட்டவர்? அவருக்கு ஒரு வல்லமை இருக்கு. இந்த வல்லமை உடையவர் தான் என் நேசர். அவர் வெண்மையும் சிவப்புமானவர், அவர் 10,000ங்களில் சிறந்தவர். அவர்தான் பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து அவர் மூலமாய் நான் தேவனிடத்தில் சேரும்படிக்கு அவரையே நான் நம்பியிருக்கிறபடினாலே அவர் என்னை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமை உடையவர். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? அவர் நம்மை ரட்சிப்பார், முற்றும் முடிய நம்மளை கம்ப்ளீட்டாக ஒரு கம்ப்ளீட்னஸ்குள்ள, ஒரு பரிபூர்ணத்துக்குள்ளே நம்மை கொண்டு போய் நம்மை மகிமை அடைய செய்து தேவனுடைய சமூகத்தில் கொண்டு போய் நிறுத்தி பரிபூர்ண ஆசீர்வாதங்களினால் நம்மை நிறைத்து நம்மை வழிநடத்த நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மேல் நீதியும் உண்மையும் உடையவராக இருக்கிறார். ஆமேனா. நம்மை முற்றுமுடி ரட்சிக்க வல்லமை உடையவர். நம் மனமகிழ்ச்சியாக இருங்க, கிறிஸ்துவையே கவனிங்க.
அவரையே கவனித்து பாருங்க. இரவும் பகலும் அவரையே நினைத்து கொண்டிருங்க. அவர் நேசம் உங்களை சோகமடைய வைத்துவிடும். வேற எந்த ஒரு அந்த சோகமடைதல் என்பது வேற எந்த நினைப்பு, மாம்ச நினைப்பு போகாது. ஏற்கனவே பார்த்துரு இல்லையா? வேற எந்த மாம்ச நினைப்பு போவது ஒரு மகிமைக்குள்ளே நம்மை கொண்டு போகும். ஆக நமது பிரதான ஆசாரியர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நமது அப்போஸ்தலர் நம்மை முற்றுமுடி ரட்சித்து தேவ சமூகத்தை கொண்டு போய் சேர்க்க வல்லமையுடையவர். மகிமையடைந்து என்னென்னைக்கு தேவனோடு கூட நம்ம மகிமையில பிரவேசிப்போம், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமே. நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடலாம். பரலோக தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற